கோவையில் சின்னி நம்பி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் சார்பில் குழந்தைகளின் ஞாபக சக்தியை ஊக்குவிக்கும் பிரத்யேக சக்தி உடனான புதிய ஊட்டச்சத்து பானம் மெமரி விட்டா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரபல உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனமான சின்னி நம்பி என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பில் பல்வேறு அறிவியல் பூர்வமான சோதனைகளுக்கு பிறகு குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பானம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மெமரி விட்டா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஊட்டச்சத்து பானம் குழந்தைகளின் ஞாபக திறனை ஊக்குவிக்கும் திறன் கொண்டது எனவும் சந்தையில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு ஊட்டச்சத்து பானங்களில் உடனடி வளர்ச்சி, உடனடி சக்தி என்றெல்லாம் விளம்பரப்படுத்தினாலும் அவை அனைத்தும் உண்மையானது அல்ல என்றும், அதேவேளையில் தங்கள் நிறுவனம் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மெமரி விட்டா ஊட்டச்சத்து பானம் மருத்துவ ரீதியிலும் அறிவியல் பூர்வமாகவும் சோதனை செய்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனத்தினர் தெரிவித்தனர். குழந்தைகளுக்கு தொடர்ந்து 6 மாத காலம் இந்த ஊட்டச்சத்து பானத்தை கொடுத்து பரிசோதித்ததில் அவர்களின் ஞாபக சக்தி அதிகரித்துள்ளதாகவும், எந்தவொரு வேதிப்பொருட்களும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் இந்த பானத்திற்கான தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியதுடன், இதனால் எந்தவொரு பக்க விளைவுகளும் ஏற்படாது என்றும் உறுதிபட கூறினர். மேலும் முழுக்க தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஊட்டச்சத்து பானம் குழந்தைகளை சிறந்த முறையில் ஆரோக்கியத்துடன் வளர்ப்பதற்கு உதவும் என்றும், மற்ற பானங்களை விட விலை மற்றும் தரம், ஆரோக்கியம் என அனைத்து தரப்பிலும் மிகச் சிறந்த முறையில் இருக்கும் எனவும் தெரிவித்தனர். முன்னதாக மெமரி விட்டா அறிமுக நிகழ்ச்சியில் சின்னி நம்பி நிறுவனத்தின் பங்குதாரர் அர்ஜுன் நம்பி மற்றும் கௌரவ விருந்தினர்கள் ஈஸ்வரதாஸ், ஊட்டச்சத்து நிபுணர் சுஜாதா, மெமரி விட்டா நிறுவன அதிகாரிகள் நவீன் சீனிவாசன், செல்வ கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Good evening everyone. Thank you very much for being here today. இது ஒரு ரொம்ப ஹாப்பியான occasion for the CNE family. ஒரு பழ பிராண்ட் மெமரி பிளஸ், ஒரு புது அவதார் மெமரி விட்டா. இது வந்துட்டு டு டேக் இட் டு தி ஆடியன்ஸ் அண்ட் பிரிங் இட் டு வேரியஸ் சில்ட்ரன், குழந்தைங்க, ஃபேமிலிஸ் அக்ராஸ் கோயம்புத்தூர் டு பிகின் வித் and across the Coimbatore region and then Tamil Nadu and across the rest of India. It was a very moment for us. We are very happy to take it across and invite our distributors as well as our families over here. It was a unique kind of product in Solla, not just another sugary drink. It was a product which can make a difference in your child's life. It is clinically proven, backed by various research as well as scientific evidence and rooted in Ayurveda. இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். அது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் through various documentation and research that we have. Not just ஒரு மெமரி ஆர் ஃபோக்கஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, பட் ஓவரால் உங்களுக்கு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு டேஸ்ட் ஃபேக்டர் மறக்க முடியாமல் which kids love, chocolatey flavor. அது வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ்ல கொண்டு வந்துட்டு we are bringing it now to the audience and the public as a forum. So very happy to do this and இது ஒரு பெரிய சக்சஸ் ஆகும்னு எங்களோட நம்பிக்கை. நான் வந்து லைஃப்ல ஆரம்பிச்சு 55வது வருஷம் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளீட் பண்றோம். அது உங்க கோயம்புத்தூர்ல தான் ஆரம்பிச்ச வருஷத்துக்கு முன்னாடி அமிர்தாஞ்சின்னு சொல்ல இந்தியாவில் 100 வருஷமான பிராண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நியூட்டன் கன்வென்ஷனோட பிரசிடெண்டாக இருந்திருக்கேன். ரெனால்ட்ஸ் பேன் இந்தியாவில் கொண்டது நான் தான். அந்த டைமில் தான் சாரோட ஃபாதர்கிட்ட மீட் பண்ண முதல்ல கிரேட் ராஜ்குமார் சார். அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம இந்தியன் கம்பெனி வந்து வேலை செய்யக்கூடாது, இந்தியன் கம்பெனி உள்ளே வரக்கூடாது நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. தப்பு. இந்தியன் பொருளும் மேல் வெளியில் வரலான்னு எக்ஸாம்பிளே அவங்க ராஜ்குமார் சார் தான். இந்தியாவில் ஹிந்துஸ்தான் லிவரோ, ப்ராக்டர் கேம்பிளோ எந்த மல்டிநேஷனல் கம்பெனி வராத டைமில் சாஷே ரெவல்யூஷன் கொண்டு அவங்க தான். ₹1 ஷாம்பு, 50 பைசாக்கு பிக்கிள். அன்னைக்கு நம்பவே முடியலை. அந்த பிக்கிளுக்குள்ளே வந்தால் சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது. அந்த அளவுக்கு ரெவல்யூஷன் பண்ணி அது இந்தியாவில் பெரிய கம்பெனி காட்ரேஜ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்தோம். அந்த காலத்தில் எனக்கு மெமரி கூட நல்லா தெரியும். அம்மந்தாஜ் தான் முதல்ல அன்றைக்கி லான்ச் பண்ணோம். இதில் என்ன சார் சொன்ன மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, விளம்பரத்துக்காக நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறோம். ஆனால் மனுஷனோட இப்போ குழந்தைகளோட எஜுகேஷன், அவங்களோட ஆக்டிவிட்டி பார்க்குறதா இருந்தால் இனிமேல் காலத்தில் அவங்களோட சிலபஸாக இருந்தாலும் அவன் கற்றுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவனோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு சிலபஸ் கிடையாது. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும், செகண்ட் ரேங்க் அவனுக்கு இப்படி பண்ணும்போது அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. இந்த ப்ராடக்ட்டில் மெமரி பிளேயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
ஆராய்ச்சி பண்ணி எப்படி ஒவ்வொரு ஏஜுக்கு ஒரு பையன் 15 வருஷம் 20 வருஷம் பையன் இருந்தா என்ன இது தேவை, 30 50 பையனுக்கு என்ன தேவை, வயசானவங்களுக்கு அல்சிபெட்டிஸ் வரும், எல்லாத்துக்குமே இது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாயால பேசுறதோ விளம்பரம் பண்றதோட சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணதுனால மக்கள் அந்த ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அது மாதிரி சின்ன குழந்தைகளை சாப்பிடலன்னா சாக்லேட் ஃபிளேவர். இன்னொன்று அவர் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ். நீங்க பார்த்தீங்கன்னா காம்ப்ளான்லாம் பார்த்தா அதே ப்ரைஸ்ல அது கம்மியாக தான் அவர் போட்டிருக்காரு, ஜாஸ்தி ப்ரைஸ் எல்லாம் கேட்கல. ஆனா ப்ராடக்ட் பொருள் நல்லா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும், லாங் ஸ்டாண்டிங் மார்க்கில் இருக்கும். என்ன கேட்டா இப்போ இன்டர்நேஷனல் நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். யூரோப்பில் இந்த மாதிரி ப்ராடக்ட் கேட்குறாங்க. எங்கள் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் இருக்கா, அல்சிபெட்டிஸ் வரும், வயசான காலத்தை மறந்து போகுது, உங்க அப்பா அம்மா பெரியம்மா என்ன சொல்லுவாங்க, யாரும் பேர் என்ன கேட்பான், எனக்கு மறந்து போச்சு. அதுக்கெல்லாம் மெமரி பிளஸ் வெரி எஃபெக்டிவ் சயின்டிஃபிகலி ப்ரூவன் ப்ராடக்ட். அப்போ இந்த மாதிரி பொருள் இந்தியா மார்க்கெட் தேவை. அது நல்ல விதத்தில் எடுத்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுத்து நல்லா தயாரிப்பு பண்ணி மக்களுக்காக நீங்க ரிலீஸ் பண்ண போறாரு. ஐ விஷ் தம் ஆல் சக்சஸ். அவர் ஃபாதர் காலம் எனக்கு அவங்க ஃபேமிலி பத்தி நல்லா தெரியும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அமர்தா இந்த மாதிரி நான் 10 வருஷம் ஒர்க் பண்ண கம்பெனி பெரிய கம்பெனி இன்டர்நேஷனல் வளர்த்துட்டு வந்தோம். அது மாதிரி இந்தியன் பிராண்ட் ஷுட் கம் ஃபார்வர்ட். பிரைம் மினிஸ்டர் மோடியா இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன் பொருள் முன்னாடி வரணும், இந்தியன் பொருள் சாப்பிடுங்க அப்படி நீங்க எதிர்பார்க்கும்போது அதுல என்ன சொல்ல சயின்டிபிக்கா ப்ரூஃப் இருக்கணும். நம்ம வாயால சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது. சயின்டிபிக் இது கேட்டா நீங்க இது ஒரிஜினலா 10 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் தான் ஃபர்ஸ்ட் பேக் கொடுத்தாரு. அன்னைக்கு முதல்ல நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் லான்ச் பண்ணாரு. XLRI CLRI அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரைவேட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணதே கிடையாது. அந்த பொருள் நல்லா இருக்கும், ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும், எந்த இதா இருக்கும் சாப்பிடலாம். அதனால ஐ திங்க் த ப்ராடக்ட் கிரேட் சக்சஸ். ஐ தேங்க்யூ ஃபார் கமிங் ஆல் த வே. உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட உணர்வும் நீங்க தான் மக்களுக்கு செல்வி கூட அப்பதான் நீங்க சொன்னாலும் நம்புவாங்க. எல்லா இதுமே ஆல் சக்சஸ். தேங்க்யூ வெரி மச். மத்த பவுடர் நான் எல்லாருமே ஆக்டிவ் இன்கிரியன்ட் டிக்ளேர் பண்ணல யாரும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அதான் மேடத்துக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், புரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்க. சார் புரோட்டீன் என்ன பர்சன்டேஜ் போட சொல்ல வேண்டாம். ஒன்று செகண்ட் இப்போ இதுல நீல் பிரமியா யூஸ் பண்ணிட்டு இருந்தா எந்த பர்சன்டேஜ் போட்டிருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் போட்டா தான் அது எஃபெக்ட் வரும். நான் என்ன சொல்றேன்னா ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. அந்த மாதிரி தப்பா நினைக்க கூடாது. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அப்பாவுக்கு 4 நினைவு வரும், பேருக்கு தப்பா நினைக்க கூடாது. லாங் யூசேஜில் டெஃபினட் எஃபெக்ட் இருக்குன்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த இன்கிரியன்ட்னால. மிச்ச ப்ராடக்ட் யாரும் அந்த மாதிரி ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அலோபதி ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. இது பியூர்லி ஆயுர்வேதிக் பேஸ்ட் ப்ராடக்ட், எக்ஸ்ட்ராக்டும் ஆயுர்வேதிக் தான். அதனால நல்ல எஃபெக்ட் இருக்கு. பட் இட் வில் டேக் டைம். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஆனால் இன்ஸ்டன்ட் ஹீலிங் எல்லாம் வராது. நம்மளும் அதான் ஃபியூச்சர்னு சொன்னேன். கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் முதல்ல டெவலப் பண்ணும்போது லக்னோவில் எங்களுக்கு CDRI CLRI கேட்டிருப்பாங்க. அவங்கள ஒத்தாச்சு. அவங்க எல்லாம் அங்க பண்ணி தான் டெஸ்ட் ட்ரையல் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். நிறைய குழந்தைகிட்ட கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் முதல்ல. அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் அன்னைக்கு லான்ச் பண்ணோம். இல்லைன்னா நரசிம்மராவில் அந்த காலத்தை லான்ச் பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு காலத்தையே பிரைவேட் ப்ராடக்ட் லான்ச் பண்ண மாட்டார். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அன்னைக்கு லான்ச் பண்ணார். அன்னைக்கு ஐ திங்க் இந்த ஸ்டடி வாஸ் டன் ஃபார் 3 months. 3 மாதம் சாப்பிட்டு பார்த்து ஒரு 2 ஸ்கூல்ல கொடுத்து அவங்க லக்கனோலி அவங்க பார்த்து அதுக்கு 300 குழந்தையும் கொடுத்த 300 குழந்தையும் எஃபெக்ட் கிடைக்காது. நீங்க ஒரு 60% சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சாலே சயின்டிஃபிக் வெரி குட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரொலாங்ட் யூசேஜ்ல ப்ராடக்ட் நல்லா இருக்கும், சைடு எஃபெக்ட் இருக்காது. இப்ப நீங்க என்ன சொல்ல, இப்ப நீங்க ஒரு பாராசிட்டமால் சாப்பிடும் போது தலைவலி போகுது, அது வயிற்று வலி வருது இல்லையா? இது அது மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஊர்தி எல்லாம் கிடைக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு சைட் எஃபெக்ட் வராது. பட் இட் வில் டைம். இட்ஸ் நாட் அ மிராக்கிள் ப்ராடக்ட், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பட் டெஃபினட் எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா சயின்ஸ் இல்லை ஆயுர்வேதத்தில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ பிரிட்டிஷ் ஃபார்மகோபி அலோபதியில் ப்ராடக்ட் ஒரு கைடு இருக்கு, நமக்கு ஆயுர்வேதத்தில் கிடையாது. அதனால இந்த கைடு இருக்குன்னா நம்ம சொல்ல முடியாது. பட் ஆயுர்வேதத்தில் ரியலி இட் இஸ் ப்ரூவன். இப்போ மேடம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி நம்ம ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இப்போ பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தாரம் சொல்லுங்க போட்டு தாரம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நீர் பர்மி யூஸ் பண்றாங்க. இது ப்ரூவன் ட்ரக் அவுட். பட் அதுல எந்த போர்ஷன் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், தட்ஸ் வாட் சார் ஹஸ் டன், இட் ஃபாதர் ஹஸ் டன். இப்போ எல்லாத்தையுமே இப்போ நம்ம பிரமியில் எல்லா போர்ஷனும் யூஸ் பண்ண அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது எப்படி பண்ணாலும் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ராடக்ட் தான் நாங்கள் சொல்லுவோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட். அது வாட் ஐ வாண்ட் டு ரீஎஸ்டாப்ளிஷ். இதுக்கு முன்னாடி சொன்னது இது ஒரு இந்த கேட்டகரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கலாம், ஒரு பெரிய கேட்டகரி இருக்கலாம், நிறைய MNCs இருக்கலாம், ஆல் தோஸ் திங்ஸ். பட் இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் மென்டல் டெவலப்மெண்ட் ஃபார் சில்ட்ரன். இது வி டோன்ட் சி சம்திங் இன் த மார்க்கெட். இது ஒரு புது யூனிக் ஸ்பேஸ் ஃபார் சில்ட்ரன்.
இதே வந்துட்டு மெமரி பிளஸ்ல கூட யூ கேன் ஈஸிலி கெட், பட் இது வந்துட்டு வி நோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் நாட் ஐடியல் ஃபார்மேட். ஒரு குழந்தை வந்துட்டு எனக்கு ஒரு டேப்லெட் கொடுங்க, ஒரு கேப்சூல் கொடுங்க வந்துட்டு வரமாட்டாங்க. ஸோ த ஹோல் பாயிண்ட் இஸ் ஒரு குழந்தைங்க டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு தொடர்பு இல்லாமல் ஹவு டு தே ஹேவ் இட் அண்ட் ஆல்சோ க்ரோ வெல், அது ஒரு யூனிக் ஸ்பேஸ் அண்ட் தட்ஸ் வை வி வாண்டட் டு பிரிங். நீங்க முதல்ல பார்த்தா காம்ப்ளன் மாதிரி பேர் சொல்ல விரும்பல, அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு மார்க்கெட்ல. எல்லாரும் டால் பிக்கர், க்ரோ பிக்கர், பிகம் என்று சொல்றாங்க தவிர அதுல இங்கே ஆக்டிவ் இன்கிரியன்ட் நீங்க பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம அவருக்கு குறை சொல்லலை, நம்ம வந்து அவர் சாரா இந்த ப்ராடக்ட் பதகாலத்தை டெவலப் பண்ணும்போது மக்களுக்கு அதான் சொன்னேன், ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தேவை, அது ஐடென்டிஃபை பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஒன்று. செகண்ட் வந்து சைட் எஃபெக்ட் இருக்காது. நம்ம அதான் இட் வில் டேக் சம் டைம். ஒரு நாள் சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. கண்டிப்பாக அதை ஏஜில் வரும்போது இது எல்லாருமே ஞாபக சக்தி போகிறது பெரிய ப்ராப்ளம் போச்சு. நானே 72 வயதாச்சு, எனக்கே சில லெவல் காலைல யாரும் மீட் பண்ண சாயங்காலம் பார்த்து இருக்காது. இதுக்கெல்லாம் மஞ்சள் மாதிரி நோய்கள். இந்த நோய்க்கு வந்து நம்ம அலோபதியில் ட்ரீட்மெண்ட் கிடையாது, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஆயுர்வேத ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது லாங் யூசேஜில் சயின்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்ல அந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கிறதுனால டெஃபினெட்லி இட் வில் ஒர்க், பட் இட் வில் டேக் டைம். அந்த ஒன்று மட்டும் தான் இருக்கு. ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் மேபி ரோஸ் மில்க் இதெல்லாம் ஃபியூ R&D ட்ரையல்ஸ் போயின்னு இருக்கு. மேபி இன் த ஃபியூச்சர் இட் வில் கம் த்ரூ ஃபார் அஸ். எஸ், ஸோ இது ஒரு ஆஃபர் தட் வி ஆர் யூஸ்வலாக ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ரீ ஐட்டம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொடுப்பாங்க. எங்களோட ஸ்போர்ட்ஸ் வாட் வி ஃபெல்ட் வாஸ் மோர் இன் த மைண்ட் அண்ட் மோர் டு டூ வித் கிட்ஸோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெலெக்ட் கெப்பாசிட்டி. ஸோ ரூபிக்ஸ் கியூப் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எவ்வளோ குவிக்காக சில குழந்தைங்க சால்வ் பண்ணுவாங்க 30 செகண்ட்ஸ்குள்ளே, 10 செகண்ட்ஸ்குள்ளே. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி திங். ப்ளஸ் சில்ட்ரனுக்கும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி போத் மைண்ட் அஸ் வெல் அஸ் பாடி வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு டூல் ஆர் டாய். ஸோ இது வந்துட்டு வி தாட் வாஸ் அ குட் திங் ஃபார் அஸ். ஸோ மெமரி விட்டா 500 grams கூட வி கிவ் ரூபிக்ஸ் கியூப் ஃப்ரீ worth about 200 rupees. Total எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? half kg, 1 kg, so packet அந்த மாதிரி. Yes, so எங்களுக்கு வந்துட்டு we have a 5 rupee SKU, we have a 500 gram refill pack as well as a 500 gram jar. So கூடி சீக்கிரம் இந்த SKUs and lineup வந்துட்டு extend ஆயிட்டே வரும் and we'll have more products in the range. கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணாங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் பிராண்ட் இன் இந்தியா வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் முதல்ல லான்ச் பண்ணாங்க. ஏன்னா இன்சைட்ஸ் இங்கே வந்துட்டு we're able to understand the customer very well, ஒரு அக்செப்டன்ஸும் நல்லா கிடைக்கும். அண்ட் க்ரௌடு வந்துட்டு ஒரு காஸ்மோபாலிட்டன் க்ரௌட், நாட் ஜஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் அன் அர்பன், ஒரு ரூரல், ஒரு மேபி அவுட் ஆஃப் த ஸ்டேட். இதெல்லாம் ஒரு நல்ல மிக்ஸ் கிடைக்கும் போது we felt கோயம்புத்தூர் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் us. அதையும் மீறி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய பிளேசஸ் வேர் பீப்புள் கேன் லேர்ன் அண்ட் டெவலப் குவைட் வெல். ஸோ இதெல்லாம் ஒரு குட் ஃபிட் ஃபார் அவர் பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட். ஸோ இதனால we felt கோயம்புத்தூர் was the perfect place for us to launch. குழந்தைங்க டிவியில பார்த்துட்டு பார்க்கும்போது பிராண்ட் அம்பாசிடர் பூஸ்டர் சச்சின், அதுக்கப்புறம் விராட் கோலி அந்த மாதிரிலாம் எங்க ப்ராடக்ட் தான் எங்களோட பிராண்ட் அம்பாசிடர். அதை சார் கேட்ட மாதிரி முதல் கேள்வி கேட்டேன், இது கோயம்புத்தூர் என்ன கேட்டால் இப்போ நிறைய கம்பெனி பாம்பே, டெல்லி, கல்கட்டா பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் அந்த மெட்ரோட அட்வான்டேஜ் இருக்குது, சிட்டியோட அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு ரூரல் மார்க்கெட் அட்வான்டேஜ், மூணுமே சேர்ந்தது. லாஸ்ட் அவர் சொன்ன மாதிரி பிராண்ட் அம்பாசிடர்னா இன்னொரு பெரியவர் சொல்லி நான் சாப்பிட்டா அது அவரை மாதிரி ஆயின்னு சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை. அந்த ப்ராடக்ட்ல ஸ்ட்ரென்த், அந்த ப்ராடக்ட் அம்பாசிடர் நாளைக்கும் நமக்கு நம்பலாது. இப்போ இவர் நிறைய இடத்துல நீ பண்ணா ஒரு கிரிக்கெட் சார் எடுத்துறீங்க, 5 வருஷம் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆளு போய் கிடையாது, அப்போ பிராண்டும் கிடையாது. அந்த மாதிரி போகக்கூடாது. நம்ம வந்து ப்ராடக்ட்ல ஸ்ட்ரென்த் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் இனி வர காலத்தில் மக்கள் நிறைய பேர் நீங்கள்லாம் வந்து கூகுள் சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம், என்ன இன்கிரியன்ட் பார்க்க நிறைய பண்ணுறாங்க. ப்ராடக்ட்ல ஸ்ட்ரென்த் இருக்கான்னு கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் வித்தவுட் அ பிராண்ட் நம்பர். Thank you. I think ma'am has also few things she can add. Vita, we're very happy to collaborate with Suja ma'am, get up with Suja. I think it's going to be a very strong partnership, and ungaloda experience, ungaloda wealth of knowledge, and more importantly ungaloda care that you take for each and every
should I say, counseling whoever come to you, Yeah. especially with dietary requirements and various other things. So we are very happy to Thank you. join hands with you. So over to you. இட்ஸ் மை பிளஷர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்துட்டு மெமரி விட்டா இந்த டீமோட வந்து நான் இன்வால்வ் ஆகி இங்க வந்தது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா தி ஆர் ஃபோக்கஸிங் மெயினா ஹெல்தி ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸே வந்து இதுல மெயின் இன்கிரீடியன்ஸா வச்சிருக்காங்க. சயின்டிபிக் பேஸ்ட் ரிசல்ட்ஸ்னு எதனால சொல்றேன்னா, நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு கேஸ் மாலிகுல் நம்ம பாடியில இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அது அதிகமா சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கும், நாளடைவில் அது வந்து கம்மியாயிட்டே போகும். அதை வந்து என்ரிச் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து மெயினா நம்மளோட பிரெயின் செல்ஸ் க்ரோத்துக்கும் மெமரி க்ரோத்துக்கும் நம்ம இன்டெலெக்சுவல் காக்னேட்டிவ் நாலேஜ்க்கு, அதாவது ஒரு ஒரு விஷயம் செய்யும் போது அதோட மெமரி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, அதை வந்து சுறுசுறுப்பா ஒரு விஷயம் செய்யறதுக்கு வந்து நமக்கு நைட்ரிக் ஆக்சைடுங்கிற அந்த கேஸ் மாலிகுல் கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. ஆனா நாளடைவில் அது கம்மி ஆகும் போதோ இல்ல ஏடிஹெச் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்கள், அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சில சப்போர்ட்டிவ் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். அதையே வந்து நம்ம ஆயுர்வேதா பேஸ்டு பிரம்மிங்கிற ஒரு ஹர்ப் இருக்கு, அந்த ஹர்ப் தான் வந்து நம்மளுக்கு நைட்ரிக் ஆக்சைடையும் கூட்டி கொடுத்து பாடியில அதிகப்படுத்தி கொடுக்கறது. ஸோ நம்ம பாடியில வந்து எல்லா மெமரி நாலேஜ் ஆகட்டும், திங்கிங் எபிலிட்டி ஆகட்டும், காக்னேட்டிவ் நாலேஜ், இன்டெலெக்ட் ஆகட்டும், இது எல்லாமே அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பிரம்மி கம்பைன்ட் வித் நைட்ரிக் ஆக்சைடு. திஸ் இஸ் த சயின்டிபிக்லி ப்ரோவன். ஹார்வர்ட் ஆகட்டும், ஸ்டிவர்ட், இது மாதிரி பல ரிசர்ச் மூலியமா அவங்கள அப்ரூவ் பண்ண அக்னாலேஜ் பண்ணது வந்து பிராமிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் நம்மளோட நைட்ரிக் ஆக்சைடை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்கிரீடியன்ஸை நம்ம மெயின் சோர்ஸா கிளப் பண்ணி, நைட்ரிக் ஆக்சைடோட கிளப் பண்ணி நம்ம நியூட் மெமரி வீட்டால நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் சொல்றாங்க நம்ம இது கண்டினியூஸ் அட்லீஸ்ட் 3 months பீரியட் ஆஃப் டைம் குழந்தைங்க வந்து இது கன்சியூம் பண்ணும்போது கட்டாயம் அவங்களோட மெமரி க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்கன்ட்டு இல்லை, இப்போ வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகணும் அப்படிங்கறதுனாலயோ, இல்லைன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து ஞாபக சக்தி இருக்கிறது இல்லை, நமக்கு மெமரி வேணுங்கிறதுக்காக நம்ம நிறைய சப்ளிமெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி அதுக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பேரண்ட்ஸ் ஆகட்டும், அடல்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சப்போர்ட்டிவ் சப்ளிமெண்ட்ஸுக்கு தான் போறோம். ஆனா அது எல்லாமே வந்து ஹெல்தியா இருக்கா, ஆர்கானிக்கா இருக்கான்னு கேட்டா அதுக்கு நமக்கு பதில் இல்லை. ஆனா இங்க இவங்க நம்ம வந்து மெமரி வீட்டால ஆர்கானிக்கா, அதுவும் ஆயுர்வேதா, விச் இஸ் ஆயுர்வேதாங்கிறதே வந்து நமக்கு ரூட் ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கறது தான். நம்ம வந்து மிச்சம் எந்த மோட் ஆஃப் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல இருக்கிற சிம்டம்ஸை மட்டும்தான் சரி பண்ணி கொடுக்கும். ஆனா ஆயுர்வேதா வந்து உடம்புக்குள்ள இருக்கிற ரூட் காஸையே சரி பண்ணும். தலைவலி இருக்குன்னா தலைவலிக்கு மட்டும் மாத்திரை இருக்காது, தலைவலி எதனால வந்துச்சு அந்த ரூட் காஸை சரி பண்ணி கொடுக்கும். அதுதான் ஆயுர்வேதாவோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இங்கேயும் அதுதான் பண்ணுது. நம்ம பிரம்மிங்கிற அந்த அருமையான ஒரு மிராக்கிள் ஹர்ப், அது அந்த மிராக்கிள் ஹர்ப் என்ன பண்ணும், ரூட் காஸ் எதனால அந்த குழந்தைக்கோ அந்த அடல்ட்டுக்கோ இல்லை அந்த ஓல்ட் ஏஜ் பர்சனுக்கோ எதனால மெமரி கம்மியா இருக்கு, எதனால அவங்களுக்கு வந்து அந்த காக்னேட்டிவ் நாலேஜ் இல்லாம இருக்கு, மெமரி ஆர் அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதனால கம்மியாகுது, அந்த காசை வந்து அதிகம் பண்ணுவோம். நைட்ரிக் ஆக்சைடு அப்ப அங்க கம்மியா இருக்கு, அதிகப்படுத்துவோம். அதுதான் அந்த பிராமிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் நமக்கு பண்ணி கொடுக்குது. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு அமேசிங் ப்ராடக்ட். இது கட்டாயம் இதுல எல்லாருக்குமே ரீச் ஆகணும். மெயினா ஸ்கூல்ஸ் குழந்தைங்கள்ல இருந்தே அதை வந்து சரிப்படுத்திட்டோம்னாக்கா அடல்ட் க்ரோன் ஏஜ் வரும்போது அந்த டிஃபிகல்ட்டி நமக்கு இருக்காது. இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த ப்ராடக்ட் வருது. ஏன்னா இப்போ குழந்தைங்களாம் பெனிஃபிட்டட். தே ஷுட் டெஃபினெட்லி கெட் அவேர் ஆஃப் பேரண்ட்ஸ், சில்ட்ரன், அடல்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரெவல்யூஷன். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைம். Thank you, ma'am. Thank you. Thank you everyone. Thanks Thank you all. for your Thank you. time. Thank you. All information. Super information. Thank you.